அத்தியாயம் 19. நீயும் அப்பாவும் பர்த்டேக்கு போங்க. நானும் அம்மாவும் பிரியாவோட ஸ்கூலுக்கு போறோம். வர்ஷா திரும்பவும் தங்களின் பிளானை சொல்ல, விக்கிராந்த் வர்ஷாவிடம் எதுவும் சொல்லாது ராஜமை பார்த்தான். ஆமாம் விக்கி, நீயும் அப்பாவும் போயிட்டு வாங்க என்றாள் ராஜமும் அமைதியாக. பக்கத்தில் இருந்த பிரியாவின் மனதில்தான் மெல்லிய பூகம்பம் ஏற்பட்டது. ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறார்களா? அப்போது ஸ்ரீயின் டிராமாவையும் பார்ப்பார்களே. ஸ்ரீ மட்டும் அவள்தான் விக்கி என்ற பெயரை சொன்னாள் என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகும்? திகைப்பும் யோசனையுமாக விக்கிராந்தை பார்த்தாள் பிரியா. அதே நேரத்தில், இதுவரை எனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் என்னுடைய வருங்கால மனைவியின் வீட்டிற்கு வராமல் அது என்ன உன்னுடன் வருவது என்ற கேள்வியும் கோபமுமாக பிரியாவை பார்த்தான் விக்கிராந்த். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இருந்தார்கள். பிரியாவின் மனதில் பல ரகமான குழப்பங்கள் இருந்தன. ஆனால் அதையும் தாண்டி அவளின் மனம் விக்கிராந்திற்காக வருந்தியது. ராஜமும் வர்ஷாவும் ஆர்த்தியின் பர்த்டே பார்ட்டிக்கு போகாமல் தவிர்ப்பது சரியில்லை என்று தான் அவளுக்கு தோன்றியது. ராஜமிடம் நேராகவே அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லி விடலாமா என்று கூட யோசித்தாள். ஆனால் அதுபோல தானாக அந்த பேச்சைத் தொடங்கவும் அவளுக்கு மனம் வரவில்லை. அதனால் அதை மனதினுள்ளே வைத்து குமைந்து கொண்டிருந்தாள். விக்கிராந்துடன் அன்று போல பேச வாய்ப்பு கிடைத்தால் அவனிடமாவது அம்மாவை பேசி சமாதானப்படுத்தி ஆர்த்தி வீட்டுக்கு அழைத்து செல்ல சொல்லலாம் என்று நினைத்தாள். ஆனால் நாட்கள் வேகமாக கடந்தன. விக்கிராந்தும் பிரியாவும் பேசும் வாய்ப்பு எதுவும் ஏற்படாமலே சனிக்கிழமையும் வந்து சேர்ந்தது. பிரியாவின் ஸ்கூல் ஃபங்க்ஷன் 3 மணிக்கு மேல் தான் தொடங்கும் என்றாலும் ஸ்கூல் ஹெச்எம் பிரியாவை விழாவிற்கான ஏற்பாடுகளில் உதவ முன்பே வர சொல்லி இருந்தார். அதனால் காலை 11 மணி அளவிலேயே பிரியா, வர்ஷா, ராஜம் மூவரும் வீட்டிலிருந்து கிளம்பினார்கள். பள்ளியில் ஒரு அறையில் ராஜமையும் வர்ஷாவையும் அமர செய்துவிட்டு தன் வேலையை கவனிக்க சென்றாள் பிரியா. அதற்காக அவர்களை அப்படியே மறந்து விடாமல் நடுநடுவே வந்து அவர்கள் இருவரிடம் வந்து பேசிவிட்டும் சென்றாள். பிரியாவின் இந்த ஸ்பெஷல் கவனிப்பு வர்ஷாவிற்கு பிடித்திருந்தது. பிரியா எது செய்தாலும் அதில் இருக்கும் நேர்த்தி அவளின் மனதை கவர்ந்தது. அன்றைய குழந்தைகள் விழா சிறப்பாக நடந்தது. குழந்தைகளின் திறமையை ரசித்த ராஜமிற்கும் வர்ஷாவிற்கும் நேரம் சென்றதே தெரியவில்லை. மாலை 6 மணி அளவில் விழா முடியவும் பெற்றோர்களும் மாணவர்களும் கலைந்து செல்லத் தொடங்கினர். ஆண்டி, இவங்க 2 பேரும் என்னோட வேலை செய்றவங்க. இவங்க ஸ்ரீநிதி, இவங்க கோகிலா. பிரியா தன் தோழிகளை ராஜமிற்கு அறிமுகம் செய்தாள். அட பிரியா, உங்களுக்கும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உலக அதிசயமா இருக்கு. வர்ஷா தன் ஆச்சரியத்தை கேலியாக வெளிப்படுத்தினாள். பிரியா பதில் சொல்லாமல் எப்போதும் போல் அமைதியாக இருக்க, கோகிலா, நானும் அதே ஆச்சரியத்தில்தான் வாய் அடைச்சு போயிருக்கேங்க. நம்ம பிரியா கூட மத்த ஹியூமன் பீயிங்ஸ் கூட பேசுவாளான்னு நம்ப முடியாம இருக்கேன் என்றாள் ஆச்சரியத்துடன். அவளா பேச மாட்டாதான். அதனால நாங்களாகவே அவகிட்ட பேசுவோம் என்று ராஜமும் அவர்கள் இருவரைப் போலவே புன்னகையுடன் பதில் சொன்னாள். அந்த நேரம் பிரியாவிடம் ஏதோ சொல்ல அங்கே வந்த தலைமை ஆசிரியை ஜெயந்தி ராஜமை அங்கே பார்த்து ஆச்சரியப்பட்டாள். மேடம், நீங்க இங்கே எப்படி இருக்கீங்க? என்னை உங்களுக்கு தெரியுதா? ஜெயந்தியை கேள்வியாக பார்த்த ராஜம் 1-2 வினாடிகளிலேயே எதிரில் நின்றவளை அடையாளம் கண்டு கொண்டாள். ஜெயந்தி கணபதியின் நண்பர் சிதம்பரத்தின் மனைவி. ஜெயந்தி, எப்படி இருக்கீங்க? உங்களை மறக்க முடியுமா? இன்னும் அப்படியே இருக்கீங்க மேடம். நாம பார்த்து 10 வருஷம் மேல இருக்காது? ஆமாம், 11 வருஷம் ஆச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி சிதம்பரம் சார் கிட்ட பேசிட்டு வந்து இவர் பழைய கதை எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், இவரும் சொல்லிட்டு இருந்தார். வருஷம் உருண்டோடி போகுது. உங்க பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சார் சொன்னாரே. ஏதாவது தெரிஞ்ச பசங்க இங்கே ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? இல்லை, பிரியா என்னோட ரிலேட்டிவ். சனிக்கிழமை சும்மா வீட்டுல ஓட்டுறதுக்கு பசங்க ஃபங்க்ஷனையாவது பார்ப்போமேன்னு நினைச்சோம். இதுதான் வர்ஷா, ஞாபகம் இருக்கா? ராஜம் சொன்னதைக் கேட்டு பிரியாவை யோசனையுடன் பார்த்துவிட்டு மீண்டும் ராஜமை பார்த்த ஜெயந்தி அவள் சொன்னதைக் கேட்டு வர்ஷாவை பார்த்தாள். வர்ஷாவா? அம்மாடியோ, எப்படி வளர்ந்துட்டா? மகாலட்சுமி போல இருக்கா. சார் சொன்னார் டாக்டருக்கு படிக்கிறான்னு. ஆமாம், ஹவுஸ் சர்ஜரி செய்றா. ஓஹோ, வெரி குட். நல்லா படிம்மா என்று வர்ஷாவிடம் சொன்ன ஜெயந்தி, மேடம், இப்படி வாங்களேன் என்று ராஜமை தனியாக அழைத்துச் சென்றாள். அங்கிருந்த மற்ற 4வரும் தங்களுக்குள் பார்த்து கொண்டனர். பிரி, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஹெச்எம்மும் நீ வேற மனுஷங்களோட பேசுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதை பத்தி கேட்கத்தான் அவங்களை கூப்பிடுறாங்கன்னு. நீ என்ன சொல்ற? பிரியா ஸ்ரீக்கு பதில் சொல்லாமல் நின்றாள். சான்சே இல்லை. எப்படித்தான் இப்படி கல்லுலி மங்கை போல இருக்கியோ? அவங்களை பத்தி தான் தெரியுமே. அதை விடுங்க, இன்னைக்கு புரோகிராம்ல 3வதா ஒரு டிராமா வந்ததே. வர்ஷா பேசி முடிக்கும் வரை காத்திருக்காமல் குறுக்கிட்டு பேசினாள் ஸ்ரீ. ஆமா, அது என்னோட டிராமா தான். ட்ரூ ஃப்ரெண்ட். பேச்சு போகும் திசை உணர்ந்து பிரியா திகைத்து போய் நின்றாள். அதே தான்.
டிராமா ரொம்ப நல்லா இருந்தது. நான் சின்ன வயசுல இந்த கதை படிச்சிருக்கேன். டிராமாவா பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது என்றாள் வர்ஷா. ஹீஹி, நான் கதையை சுட்ட விஷயம் யாருக்கும் தெரியாது. நல்ல வேளை என்கிட்டயே தான் சொன்னீங்க. இப்போ அது எல்லாம் சகஜம்தானே? ஆமாம், அதை சொல்லுங்க. ஆனாலும் பேரை மாத்தி வைக்க நான் பட்ட கஷ்டம் இருக்கே. அப்புறம் பிரியா தான் ஹெல்ப் செய்தா. ஸ்ரீ தொடர்ந்து பேசும் முன், வர்ஷா, லேட்டாகுது, வாங்க கிளம்பலாம் என்றாள் பிரியா அவசரமாக. அம்மா இன்னும் வரலையே பிரியா, அவங்க வந்த உடனே கிளம்பிடலாம் என்று பிரியாவிற்கு பதில் சொல்லிவிட்டு ஸ்ரீ பக்கம் பார்த்து, உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? எங்க அண்ணாவோட நிக் நேம் விக்கி தான். நீங்க அதை அந்த டிராமால வர நாய்க்குட்டிக்கு வச்சிருக்குது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவனுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும் என்றாள் வர்ஷா. ஸ்ரீ, கோகிலா இருவரும் பிரியாவை ஆச்சரியம் பிளஸ் கேள்வியுடன் பார்த்தார்கள். பிரியாவிற்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. முகத்தை எப்போதும் போல உணர்ச்சி துடைத்ததாக வைத்துக்கொள்ள அவள் ரொம்பவே சிரமப்பட வேண்டியிருந்தது. கண்கள் மின்ன பிரியாவிடம் இருந்து வர்ஷா பக்கம் கவனத்தை திருப்பினாள் ஸ்ரீ. ஓஹோ, உங்க அண்ணாக்கு அவ்வளோ கோபம் வருமா? அப்போ அவருடைய கோபத்தை அப்படியே உங்க பிரியா பக்கம் ரீடைரக்ட் செய்து விட்டுருங்க. அவ தான் இந்த பேரை சஜஸ்ட் செய்தா. வர்ஷா நம்ப முடியாமல் ஆச்சரியம் மின்ன பிரியாவை பார்த்தாள். தன்னை மாட்டிவிட்ட ஸ்ரீயை பார்த்து கோபமாக முறைத்த பிரியா வர்ஷாவின் பார்வையை சில வினாடிகளுக்கு பிறகே கவனித்தாள். நான் உங்க அண்ணா ஆர்த்தியை கல்யாணம் செய்துக்க போறதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் வர்ஷா. அப்போ இவ அந்த நேம் கேட்டு பிடிச்சிருக்குன்னு செலக்ட் செய்துக்கிட்டா என்று வர்ஷாவிடம் சொல்லி சமாளித்த பிரியா ஸ்ரீயிடம், ஏன் ஸ்ரீ இப்படி என்றாள் ஒரு முறைப்புடன். பிரியாவின் பொய்யை கேட்டு விழிகளை விரித்த ஸ்ரீ ஒரு நமுட்டு புன்னகையுடன் கண்களில் கேலி மின்ன பொதுப்படையாக தலையை ஆட்டினாள். கோகிலாவின் உதட்டில் கூட அதே கேலி புன்னகை தோன்றியிருந்தது.